நான் செல்வேன். இது உங்களுடைய கோஃபேக்ஸ். உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதெல்லாம் இப்போது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். அது அறிவியலாக இருக்கட்டும், அந்த சயின்ஸில் என்ன இருக்கோ எது வேணால் இருக்கலாம், ரிலீஜியஸாக என்ன வேணால் இருக்கலாம். பட் நவ் இந்த சமயத்தில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு அதையும் தாண்டி இன்னும் பல இல்லை இன்னும் பார்க்க முடியாத அளவுக்கான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அது ஏன் வாழணும்? அது வாழணுன்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினங்கள், நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கிலே வர முடியாத எந்த அதாவது எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு கூட இருக்காத ஒரு உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போது, அதற்கு அப்புறமா நம் கண் பார்வையில் படுற அளவுக்கான பல உயிரினங்கள், அதாவது பறவைகள், மிருகங்கள் அப்படின்ட்டு பல விதமான ஒரு உயிரினங்களை நம் கண் பார்வையில் பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதுவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பல உயிரினங்களை தாண்டி நம்ம முதல் இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல த ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள். நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம், இப்படி எந்த விதத்திலும் நம்ம அதோட கோணங்களை கொண்டு போகாமல் நம்ம இருக்கோம் இந்த பூமியில். எவ்வளோ பெரிய பூமியில் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்து பெருமைப்படுறேன். நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டியிருக்கு. நான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஃப்ரம் மை சைட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ ஹியூமன் பீயிங். இந்த உலகத்தை முதன்மையில் இருக்கிற, எனக்கு தெரியல நம்ம தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்றதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடுவேன். பட் நான் இந்த உலகத்தில் முதல் இடத்துல இருக்கிறேன். பல நாடுகளின் மத்தியில், அதை பிரிக்கப்பட்ட விதங்கள், பல ஹிஸ்ட்ரிஸ் மத்தியில் நான் இப்போ இருக்கிற இடம் என்னுடைய மண், இந்தியா. இந்த இந்திய தேசத்தில் நான் பிறந்தேன். அங்கே அதிகமான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் அது, நான் பிறந்த இடம் அது. இந்த இந்திய தேசத்தில் இந்த இந்திய மக்களோடு நான் வாழ்கின்றேன் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதுக்கு அப்புறமா சவுத் ரீஜியன் அப்படின்னு வரும்போது, ஸ்டேட் வைஸ் நம்மளை பிரிக்கும் போது, obviously it is not state wise, it is south wise. இதில் எல்லாம் உள்ளுக்குத்து எதுவும் கிடையாது. சவுத் ரீஜியனில் ஸ்டேட்டுன்னு நான் குறிப்பிடணும்னு நினைக்கணும் போது, பிறந்த இடம் தமிழ் மண், தமிழ்நாடு, அந்த ஒரு பெருமை எனக்கு அதிகமாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவுக்கு அப்புறம் ஸ்டேட் வைஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம், என்னுடைய பிறப்புக்கான இடம் தமிழ்நாடு அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமடைகிறேன். அப்படி எல்லோரும் பெருமை அடைவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் பிறக்கும்போது அதே மாதிரி பெருமை தான், சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல அதுக்கு அப்புறம் எந்த வித பிரிவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த இடம்னா, போர்ச்சுகீஸாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்குள்ளே வந்த மற்ற நாட்டு மக்கள் எந்த காரணத்துக்காக உள்ளே வந்திருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருந்தே நான் திராவிடன். இது திராவிட மண். இந்தியனாக தமிழ் மண்ணிலே பிறந்த திராவிட பிறப்பு நான். ரொம்ப சந்தோஷம், வெறித்தனமான பெருமை. இதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதுக்கான காரணம் உங்களுக்குள்ள நீங்கள் பெருமையாக நினச்சிக்க வேண்டியது இருக்குது. இதில் பிரிவினையை காட்டுறதுக்கு எந்த விதத்தில் எந்த காரணமும் கிடையாது. அந்தந்த நாடு, அந்தந்த பகுதி, அந்தந்த மக்கள் அந்தந்த விதத்தில் பெருமைப்பட்டுக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் நானும் திராவிடன் என்ற பெருமையில், வெறித்தனமான பெருமையை நான் பெற்றிருக்கிறேன். சந்தோஷம், பெருமை. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களில் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாதி மதம் சொல்லிட்டு பிரித்து, மக்கள் பிரிக்கலை, தன்னுடைய சுயநாபத்துக்காக இந்த மண்ணிலே எல்லாருக்கும் மேலே இருக்கணுன்ற ஒரே ஒரு வெறித்தனமான அசிங்கமான ஒரு வாழ்க்கைக்காக இந்த மக்களை பயன்படுத்திக்கிறது தான். அதாவது கீழே வளராமலே இருக்கிற, ஏழையாக இருக்கிற நம்மை போன்ற மக்கள்
காருக்குள்ளே உட்காந்துருக்கிறேன்னா காருக்குள்ளே இருக்கிற ஏழை நான், அவ்வளோதான். ஆனால் 100 ரூபா, 1000 ரூபா, 1 கோடின்றதெல்லாம் தாண்டி 10,000 கோடி, பல கோடி, கணக்கில் வராத கோடி அளவுக்கு மக்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. சேர்த்தும் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி செலவுனா எவ்வளவு வருமானம்னு நம்ம நினச்சி பார்க்கணும்ல. அப்பேற்பட்ட பிரிவினைகளை எல்லா விதத்திலும் இந்த மக்கள் மத்தியில் திணிச்சு பந்தாடி இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற மனிதர்கள். இவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்கு யாருமே இந்த மண்ணில் இல்லையான்னு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இதில் யாரையும் புண்படுத்தவோ உரிமையில் நான் சொல்லலை. பட் சொல்லிக்கும்போது தலைமை தாங்கும் அந்த இடத்துல வந்தாச்சுன்னா அந்த வேலை, அந்த பொறுப்பு என்னன்றதை முழுமையாக செயல்படுறாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்குற சூழ்நிலை. உங்களுக்கு அறிவுரை சொல்ல என்னுடைய பெருமையும் என்னுடைய எண்ணங்களையும் திராவிடன் நான் சொல்லும் போது எந்த வித திராவிட கட்சியும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டல. ஏன்னா திராவிடம் என்ற ஒரு உரிமையை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் தான் அந்த கட்சிகளை தவிர என்னவோ கட்சியே திராவிடத்தில் ஊர்னவங்கலாம் கிடையாது. எவ்ரிபடி ஃப்ரம் சேம் பிளேஸ். ஆனால் அங்கே ஒரு இடத்துல தன்னை தானே வெளிப்படுத்தி கொள்ளும்பொழுது அப்வியஸ்லி லைக் அ பிஸ்னஸ் இந்த கட்சிக்கு ஒரு ஹைலைட்டை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த திராவிடம் என்ற ஒரு பெயரை பல கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள். திராவிடம் என்ற செயல்பாட்டுகளை பல கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள். திரும்ப சொல்கிறேன், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி அ திராவிடியன் பிகாஸ் voting day comes. நான் என்ன ஓட்டு போடணுன்ற கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கலாம், என்ன மாதிரி பலருக்கு இருக்கலாம். பிகாஸ் ஓட்டு போடுற ஒரே ஒரு நாளை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரியுதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் நம்மளை வந்து விசிட் பண்ணுற மக்கள், விசிட்டர்ஸ், ஐ மீன் த கேண்டிடேட்ஸ், நம்ம அதுக்கப்புறமும் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாருன்ற வார்த்தைகள், எங்கே வேணால் போய்க்குன்ற வார்த்தைகள், பல விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வி நான், இட்ஸ் யுவர் கோஃபேக்ஸ்.